Hi friends, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல saree maintenance tips தான் பார்க்க போறோம். அதாவது எல்லா வகையான சாரியுமே எப்படி வந்து நம்ம கரெக்ட்டான முறையில் மெயின்टेन பண்ணிட்டு வரணும் அப்படினு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட் தான் நான் ஷேர் பண்ணிருக்கேன். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் நிறைய டிப்ஸ் கொடுத்திருக்கேன். அப்பதான் உங்களுக்கு எல்லாமே வந்து தெளிவா புரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டயும் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். நம்ம சேனலை இதுவரை நீங்க Subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா கீழ ஒரு ரெட் கலர் Subscribe பட்டன் இருக்கும். அந்த Subscribe பட்டன் அழுத்தி Subscribe பண்ணுங்க. கூடவே ஒரு பெல் ஐகான் ஒன்னு வரும். அதையும் கிளிக் பண்ணி ஆல் னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்பப்பலாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பலாம் உங்க ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா பட்டு saree மெயின்டெனன்ஸ். அதாவது silk saree இருக்கு இல்லையா, silk saree எப்படி நம்ம வந்து பெர்ஃபெக்ட்டா மெயின்टेन பண்ணிட்டு வரணும் அப்படினு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். நம்ம எல்லா வகையான sareesம் வாங்குவோம். இருந்தாலும் பட்டு saree பாத்தீங்க அப்படினா அதிகப்படியான காசு போட்டு வாங்கக்கூடிய sareeல வந்து பட்டு saree ஒண்ணா இருக்கும். சோ அந்த பட்டு saree எப்படி வந்து நம்ம கரெக்ட்டான முறையில் மெயின்टेन பண்ணிட்டு வரணும் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. பட்டு saree வாங்குறது பெருசு இல்லங்க. அத சரியான முறையில் நம்ம வந்து பராமரிச்சிட்டு வரல அப்படினா நம்மளோட பட்டு saree கிளியறதுக்கும் சீக்கிரமாவே வந்து வீணா போறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. என்னடா இவங்க இப்படி சொல்றாங்களே அப்படி நினைச்சு யோசிக்காதீங்க. உண்மையை தாங்க சொல்றேன். பட்டு saree மெயின்टेन பண்ற process பாத்தீங்க அப்படினா ஒரு லாங் process-ஆ போயிட்டு இருக்கும். அத நம்ம வந்து அந்த மாதிரி process-ல தான் நம்ம பண்ணிட்டு வரணும். அப்படி பண்ணிட்டு வந்தா மட்டும் தான் நம்ம saree வந்து லாங் லைஃப் நல்லா புதுசு போல வச்சுக்க முடியும். இப்போ அது என்னென்ன அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க பட்டு saree வாங்குன கையோடே பாத்தீங்க அப்படினா நம்ம அந்த சாரிக்கு ஃபால்ஸ் வச்சு தச்சுக்கணும். பட்டு saree தானே ஃபால்ஸ் வைக்கணுமா அப்படினு கேட்டிங்கனா கண்டிப்பா வைக்கணும். எந்த சாரியா இருந்தாலும் வைக்கணும். பட்டு சாரிக்கு தான் வைக்கணும் அப்படிங்கிறது இல்ல. நீங்க எல்லா டைப் ஆஃப் அதாவது எந்த டைப் ஆஃப் sarees வாங்குனீங்க அப்படினாலும் கண்டிப்பா நீங்க ஃபால்ஸ் வச்சு தச்சுக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படினா பட்டு புடவையை நம்ம எப்பயுமே dry cleaning தாங்க பண்ணணும். நார்மல் வாஷ் பண்ண கூடாது. dry cleaning நம்ம அடிக்கடி பண்ண கூடாது. அதாவது இப்போ ஒரு புடவை நீங்க ஒரு ஃபங்க்ஷன் கட்டிட்டு போறீங்க அப்படினா உடனே வந்து அந்த புடவை நீங்க dry cleaning கொடுத்துற கூடாது. ஒரு பட்டு புடவையை நம்ம 4 டைம் 5 டைம் கட்டினதுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியும் இந்த saree இப்ப அழுக்கா இருக்கு, நம்ம கண்டிப்பா இத dry cleaning பண்ணி தான் ஆகணும் அப்படினு சொல்லிட்டு அந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம வந்து பட்டு சாரியை dry cleaning கொடுக்கணும். இப்போ ஒரு சாரியை 1 or 2 டைம்ஸ் தான் கட்டியிருக்கீங்க அப்படினா உடனே நீங்க dry cleaning போட்றாதீங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படினா உங்க saree வந்து ரொம்ப சீக்கிரத்துல வீணா போயிடும். லாங் லைஃப் நமக்கு வந்து saree இருக்காது. அடுத்ததா பாத்தீங்க அப்படினா நம்ம சாரியை அடிக்கடி அயர்ன் பண்ண கூடாது. அடிக்கடி அயர்ன் பண்ணோம் அப்படினா நம்ம சாரியில உள்ள ஜர்கெல்லாம் பாத்தீங்க அப்படினா கருத்து போயிடும். ரொம்ப சீக்கிரத்துல வந்து ஒரு மாதிரி ஆகிடும். புடவை அதே மாதிரி அயர்ன் பண்ணும்போது நம்ம டைரக்ட்டா அயர்ன் பாக்ஸை வச்சு அயர்ன் பண்ண கூடாது. அதாவது நீங்க இப்போ ஒரு புடவை அயர்ன் பண்ண போறீங்க அப்படினா அந்த புடவையை நீங்க அடியில போட்டுக்கோங்க. அதுக்கு மேல ஒரு ஒயிட் கலர் காட்டன் துணி போட்டுக்கோங்க. அந்த துணிக்கு மேல வச்சு தான் நீங்க அயர்ன் பண்ணி எடுத்துக்கணும். டைரக்ட்டா அயர்ன் பண்ணவே கூடாது என்னைக்குமே நம்ம பட்டு சாரியை. அடுத்ததா பாத்தீங்க அப்படினா இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்க பட்டு saree கட்டிட்டு போயிட்டு வரீங்க. வீட்டுக்கு வந்த கையோட அந்த சாரியை 4 மூணா மடிச்சு பீரோலயும் வார்ட்ரோப்லயும் வச்சிர கூடாது. ஏன் சொல்றேன் அப்படினா நம்ம வெளிய போயிட்டு வரும்போது நம்ம சேலை கட்டியிருக்கோம் இல்லையா, அதுல வந்து கொஞ்சம் வேர்வை ஸ்மெல், நம்மளோட பாடி ஸ்மெல்லாம் இருக்கும். அதெல்லாம் போக்காம நம்ம வந்து saree மடிச்சு வச்சிட்டோம் அப்படினா நெக்ஸ்ட் டைம் அந்த saree எடுக்கும்போது அந்த ஸ்மெல் அப்படி நமக்கு இருக்கும். அந்த ஸ்மெல்ல போக்கிட்டு தான் நம்ம மடிச்சு வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படினா வந்த கையோட உங்க சாரியை கொஞ்சம் ரஃப்பா மடிச்சுக்கோங்க. மடிச்சு ஒரு சேர்ல போட்டு வச்சுக்கோங்க. அதாவது நம்ம வீட்ல எல்லார் வீட்லயுமே சேர் இருக்கும். அதுல ஏதாவது ஒரு சேர்ல வந்து சும்மா போட்டு வச்சுக்கோங்க. சப்போஸ் சேர் இல்ல அப்படினா சில பேர் வீட்ல வந்து வீட்டுக்குள்ளேயே கொடி கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி கொடியில மடிச்சு போட்டு வச்சிருங்க. அதே மாதிரி நம்மளோட ப்ளவுஸையுமே மடிச்சு அந்த மேல போட்டு வச்சிருங்க. இது வந்து 1 டே ஃபுல்லா இந்த மாதிரி இருக்கணும். 1 டே கழிச்சு நீங்க இந்த சாரியை வந்து எப்படி நீங்க மடிச்சு வைப்பீங்களோ அது போல நீங்க மடிச்சு வச்சுக்கலாம். அடுத்ததா பாத்தீங்க அப்படினா நம்ம கிட்ட எல்லா டைப் ஆஃப் sareesமே இருக்கும். அந்த சாரிகளோட சேர்த்து நம்ம வந்து பட்டு சாரியை வச்சிர கூடாது. பட்டு சாரிக்குன்னு தனியா ஒரு பிளேஸ் இருக்கணும். அதாவது உங்களோட பீரோலயாவது இல்ல நீங்க வார்ட்ரோப் வச்சிருந்தீங்க அப்படினா வார்ட்ரோப்லயாவது தனியா பட்டு சாரிக்குன்னு ஒரு பிளேஸ் விட்டுருங்க. ஒரு ரேக் ஃபுல்லா பட்டு saree வச்சுக்கோங்க. அந்த இடத்துல வேற எந்த ஒரு சாரியுமே வந்து ஆட் பண்ணாதீங்க. பட்டு சாரினா பட்டு saree மட்டும் தான் இருக்கணும். இந்த மாதிரி வச்சு மெயின்टेन பண்ணுங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படினா பட்டு சாரியை மடிச்சு வைக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு. அந்த முறைப்படி தான் நம்ம பட்டு சாரியை மடிச்சு வைக்கணும். அதாவது பட்டு சாரியை நீங்க நல்ல பக்கமா மடிக்காம கெட்ட பக்கத்தை முன்னாடி வச்சு மடிக்கணும். உங்களுக்கு புரியல அப்படினா தெளிவா சொல்றேன். அதாவது சாரியோட உல்டா சைடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து ஃப்ரண்ட் பக்கம் வர மாதிரி மடிச்சு வைக்கணும்.
இப்படி மடித்து வைக்கும்போது தான் நம்மளோட சாரியில் உள்ள ஜருகெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வீணாக போகாமல் கருத்து போகாமல் இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ உங்களோட சாரியை மடித்து நீங்கள் வார்ட்ரோபில் வைக்க போகிறீங்க. வைக்க போகிறதுக்கு முன்னாடி முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சாரிக்கு அடியில் வந்து நியூஸ் பேப்பர், பாலித்தீன் பேப்பர் இந்த மாதிரி போட்டு நம்ம சாரி வைக்கக்கூடாது. பட்டு சாரி வைக்க போகிறோம் அப்படின்னா பட்டு சாரிக்கு அடியில் வந்து ஒரு காட்டன் கிளாத் போட்டுக்கோங்க. நல்ல ஒயிட் ஒரு காட்டன் கிளாத் எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் சாரியை வந்து வச்சுட்டு வரலாம். சாரி வைக்கிறதுக்குன்னு தனியாக பேக்ஸ்லாம் வந்து ஆன்லைனில் அவைலபிள் இருக்குது. அந்த பேக்ஸ் வாங்கி கூட நீங்கள் வச்சுட்டு வரலாம். சிங்கிள் சாரி வைக்கிறதுக்கும் பேக்ஸ் இருக்குது. ஒரு 10 சாரி 5 சாரி வைக்கிறதுக்கும் பேக்ஸ் இருக்குது. அமேசானில் இது அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது அந்த பேக்ஸோட லிங்க் வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அந்த சாரீ பேக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் ஸ்க்ரீன்ஷாட்டில் உங்களுக்கு சைடில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது வேணும் அப்படின்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. என்னால் இதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சில பேர் சொல்வீங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன டிப் கொடுக்குறேன். நம்ம வீட்டில் வந்து காட்டன் பேக்ஸ் வந்து நிறையவே அவைலபிள் இருக்கும். அந்த மாதிரி பேக்ஸில் கூட நீங்கள் வந்து சாரீ ஸ்டோர் பண்ணிட்டு வரலாம். அதுவுமே இல்லை அப்படின்னா மஞ்சப்பை நம்ம வீட்டில் இருக்கும். அந்த மஞ்சப்பையில் கூட நீங்கள் வந்து ஒரு மஞ்சப்பைக்கு ஒரு சாரின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டு வரும்போது நம்ம சாரீ பார்த்திங்க அப்படின்னா லாங் லைஃப் புதுசு போல் இருக்கும். அடுத்த டிப் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ உங்களோட சாரியை ஒரு டைம் நீங்கள் மடித்து வைக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் நெக்ஸ்ட் டைம் எடுக்கிற வரைக்கும் அப்படியே விட்டுறக்கூடாது. ஒரு சாரீ மடித்து வைக்கும்போது அதுக்கான காலம் பார்த்திங்கன்னா 2 மாதம். ஒரு சாரீ ஒரு மடிப்பு மடித்து வைக்கிறீங்க அப்படின்னா 2 மாதம் கழித்து திரும்ப வந்து அதை வேறு ஒரு மடிப்பில் மடித்து வைக்கணும். இந்த மாதிரி நம்ம மடித்து வச்சா மட்டும்தான் நம்ம சாரீ வந்து கிளியாமல் நஞ்சு போகாமல் அந்த பார்டர்லாம் எப்பயுமே புதுசு போல் இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரே மடிப்பிலே வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாள் கழித்து எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த சாரீ பார்த்திங்க அப்படின்னா மடித்த இடத்துல ஒரு மாதிரி கிழிஞ்சு போன மாதிரி நஞ்சு போன மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் எப்பயுமே சாரியோட மடிப்பை வந்து 2 months ஒன்ஸ் வந்து மாற்றி வச்சுருங்க. இது ரொம்பவே பெஸ்ட்டான வேவும் கூட. நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா சில்க் சாரீஸ் எல்லா டைப் ஆஃப் சாரீஸுமே எப்படி நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அது யாருக்காவது தேவைப்பட்டது அப்படின்னா கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கடைசியில் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் பட்டு சாரீ கட்டிட்டு போயிடுவீங்க. அந்த சமயத்தில் உங்களுக்கு ஏதாவது பட்டு சாரியில் கரையோ இல்லை ஏதாவது ஒன்று சம்திங் ஆகியிருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம உடனே வந்து அதை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதை உடனே க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த கரை பட்டு சாரியில் அப்படியே படிஞ்சிடும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்து பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணும்போது இப்போ நீங்கள் சில்க் சாரீ கட்டியிருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக சாரியில் படுற மாதிரி நீங்கள் வந்து பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம பாடிக்கு மட்டும்தான் பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணணும். சாரியில் நீங்கள் டேரெக்டாக பட்டு அடிக்கிற மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சில பர்ஃப்யூம்ஸில் வந்து அந்த அடித்த இடத்துல மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்கு மாதிரி இருக்கும். அந்த சாரியிலே நமக்கு பார்த்தாலே தெரியும், எண்ணெய் கரை மாதிரி நமக்கு தெரியும். அந்த மாதிரி நம்ம அடித்தோம் அப்படின்னா இப்படி தான் எண்ணெய் கரை தெரியும். அந்த எண்ணெய் கரை வந்து உங்களுக்கு நீங்கள் வாஷ் பண்ணாலுமே போகாது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம சாரியில் டேரெக்டாக வந்து பர்ஃப்யூம்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி சில பேர் வந்து சாரீ வந்து வாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாரீ வச்சுருக்க ரேக்கில் பார்த்திங்க அப்படின்னா நாப்கின் பால்ஸு அப்புறம் இந்த ஜவ்வாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வாசனை திரவியங்களை அப்படியே வந்து சாரியில் படுற மாதிரி கொட்டி வைப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து டேரெக்டாக சாரியில் கொட்டி வைக்கக்கூடாது. சப்போஸ் இப்போ நாப்கின் பால்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு ஒயிட் கிளாத்தில் கட்டி சாரிக்கு ஓரமாக ஒரு மூலையில் வச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா சாரீ நல்லா வாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு சாரீக்கு இடையிலையுமே பார்த்திங்க அப்படின்னா அந்துருண்டை வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் அந்துருண்டையை டேரெக்டாக யூஸ் பண்ணும்போது நீங்கள் வைக்கக்கூடிய இடத்துல வந்து ஜருகை இருந்தது அப்படின்னா அந்த ஜருகை வந்து கருக ஆரம்பிச்சிடும். அதாவது கருகி போன மாதிரி இருக்கும், கருப்பு கலரில் இருக்கும். டேரெக்டாக நம்ம அந்துருண்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து சாரியில் உள்ள ஜருகை வந்து கருத்து போயிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒயிட் கிளாத்தில் கட்டி ஒரு சாரீ வச்சுருக்க ரேக்கில் 2 சைடு மூலையில் வச்சிட்டிங்க அப்படின்னா சாரீ நல்லா வாசமாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம பட்டு சாரியை எப்படி வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா மற்ற சாரீஸ்லாம் இருக்குது இல்லையா, அந்த சாரீஸை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பட்டு சாரிக்கு எப்படி வந்து நம்ம வெளியே போயிட்டு வந்தோடனே மடித்து வைக்கக்கூடாதுன்னு சொன்னோமோ அதே போல் தாங்க மற்ற சாரிகளுக்குமே எந்த ஒரு சாரியுமே வந்து நம்ம வெளியே போயிட்டு வந்த கையோட மடித்து வச்சிடக்கூடாது. அதே மாதிரி இந்த சாரீங்களை நம்ம நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம். எத்தனை டைம் வேணாலும் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ டிஷ்யூ, பனாரஸ், நூல், சம்கி
அப்புறம் ஜர்தோசி இந்த மாதிரி சாரீஸ்லாம் இருக்கும் இல்லையா, இதை வந்து நீங்கள் எப்படி மடித்து வைக்கிறனாலும் மடித்து வச்சுக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் மடிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு ப்ராசஸும் கிடையாது. உங்களோட வீட்டில் இருக்க ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மடித்து வச்சுக்கலாம். நீங்கள் ஹேங்கர்லேயும் மாட்டி விட்டுக்கலாம், இல்லை வார்ட்ரோப்பில் அடுக்கி வைக்கிறீங்க அப்படின்னாலும் அடுக்கி வச்சுக்கலாம். இந்த சாரீஸ்க்கெலாம் நம்ம வந்து எப்படி வேணால் மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம். உங்ககிட்ட சம்கி வச்ச சாரீஸ் இருந்ததுன்னா மட்டும் அதை கொஞ்சம் தனியாக வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் உள்ள சம்கீஸ் வந்து வேறு சாரீஸில் பட்டு அந்த சாரீ வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாது. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் அந்த சாரீ வந்து நம்ம தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட இருக்க எல்லா சாரீஸுமே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். இன்றைக்கான வீடியோவில் பட்டு சாரீ எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணும், மற்ற சாரீங்களை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் இது போல் எந்த ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.